அம்பு 16. ஹலோ இனியா, கொஞ்சம் என் ரூம்க்கு வர முடியுமா? பீமன் ஃபோனை எடுத்து அறக்க பறக்க இனியாவிடம் பேசியவன் ஃபோனை வைத்துவிட்டு ஆயாசகமாக சீட்டில் சாய்ந்தான். அப்படி என்ன அவசரம் என்றால் வேறொன்றுமில்லை. அண்ணன் வெளியே சென்றிருக்க வர தாமதமாகும். அது வரைக்கும் தனது மனதுக்கு பிடித்தவளுடன் கடலை போடலாமே என்ற குதூகலம்தான். நோட்டும் பேனாவையும் தூக்கி கொண்டவள் கண்ணாடியில் தன் அழகை சரிபார்த்து கொண்டு சிரித்து கொண்டாள். இனியாவிற்கும் உள்ளுக்குள்ளே ஒன்றும் உருளாமல் இல்லை. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ள தயக்கமும் கூச்சமும் தான். உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் அவளுக்கு தான் அவனுக்கு பொருத்தமில்லை என்ற தாழ்வு மனப்பான்மை இல்லை. இது இயல்பாகவே மனதுக்கு பிடித்த ஆணை பார்க்கையில் பெண்ணுக்குள் வரும் நடுக்கம். ஏய் இனியா, இனியா, எங்கடி இவ கூப்பிட போயிட்டே இருக்கா? என்னத்த சொல்ல, அதான் நம்ம டாக்டர் பீமனுக்கும் இவளுக்கும் ஏதோ லிங்க் ஓடிட்டு இருக்குன்னு தான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே பேசிக்கிறாங்களே. அவரை தான் பார்க்க போயிட்டு இருக்காளோ என்னவோ. அதிர்ஷ்டம்னா இப்படி இல்லை அடிக்கணும். எத்தனை நாள் அந்த பீமன் டாக்டருக்கு நம்ம பிராக்கெட் போட்டிருப்போம். எரிஞ்சு விழுந்தாலும் ஒதுக்கி வச்சு பேசினாலும் அவர் அழகென்ன கம்பீரம் என்ன. இந்த ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த ஓனரோட ஆளுன்னு இவளுக்கு தலையில் எழுதியிருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? அங்கே வேலை பார்க்கும் சக ஜாதிகள் இனியாவை அழைத்து பார்த்து அவள் தான் கனவுலகத்தில் மிதந்து சென்று கொண்டு இருக்கிறாளே என்று பெருமூச்சு விட்டவர்கள் போகிற போக்கில் வீசிவிட்டு செல்லும் புறணிதான் இது. மே கமின் டாக்டர்? எஸ், வாங்க இனியா. இனியா நடந்து வந்து பீமனின் எதிர் இருக்கையில் அமர்ந்தாள். பிஸியாக இருந்தீங்களா இனியா? லேபுக்கும் இவன் அறைக்கும் நடந்து வர 5 நிமிடம்தான் ஆகுமாம். 10 நிமிடம் ஆகிவிட்டதாம். அதனால் வந்த கேள்வி. இல்லை டாக்டர், ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஃப்ரீ தான். லஞ்சுக்கு அப்புறம் உட்காந்துருந்தேன். நீங்கள் கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டேன். பின்ன உங்களை காண என்று 5 நிமிடம் அலங்காரம் செய்து வந்தேன் என்றா சொல்ல முடியும்? ஓகே. தர்மனா வெளியில் போயிருக்காரு. அதான் நம்ம அப்படியே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபார்மசி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்குது. அதுக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். இது ரொம்பவே பாதுகாப்பானது. எங்கள் குடும்ப ஆள் தவிர வேறு யாரையும் இந்த வேலைக்கு நம்பி விட மாட்டோம். பட் நான் உங்களை பிரித்து பார்க்க விரும்பல இனியா. நகத்தை கடித்து கொண்டு கன்னம் சிவப்பேற பீமனை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் தலையை கவிழ்ந்து அமர்ந்து இருந்தவளின் செய்கையே அவன் கூற வருவதும் பிடித்திருக்கிறது. அதற்கான பதிலும் இனியாவிடம் நேர்மறையாகத்தான் இருக்கிறது என்பதை கண்டு கொண்டான். இருந்தாலும் வாய் வார்த்தையாக கூறாத எதுவும் நாளைய பின்பு எப்படி வேணாலும் மாறும் அல்லவா? மெல்ல எழுந்து இனியாவின் அருகே வந்தவன் அவளின் கையை பிடித்து கொண்டு, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இனியா? எல்லாம் புரிந்தும் புரியாத மாதிரி நடிப்பது தானே பெண்மை. இனியாவும் எதுவும் புரியாத மாதிரி குழப்ப முகத்துடன் ஏறிட்டு பீமனை நோக்கினாள். எஸ் இனியா, ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ. சட்டென்று பீமனின் பிடித்திருந்த கையை விலக்கியவள் எழுந்து கொண்டாள். பீமனுக்கு பதட்டமெல்லாம் இல்லை. அவன்தான் கணித்து விட்டானே, ஹாலு டோட்டல் ஃப்ளாட் என்பதை. இனியா, என்ன பிடிக்கலையா? பதில் தெரிந்து கொண்டே கேட்கும் அவனை என்னதான் செய்வதோ? டாக்டர், நீங்கள் கேட்குறது எப்படி இருக்கு தெரியுமா? கிழிஞ்ச துணி கூட இல்லாத ஒரு பொண்ணுக்கிட்ட தங்கத்திலேயே நெசவு பண்ண துணி இருக்கு, போட்டுக்கிறியான்னு கேட்குற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த தங்க துணியை போட்டுக்கணும்னு ஆசைதான். ஆனால் போட்டுக்கிட்டு வெளியில் போக முடியுமா? தன்னோட தகுதிக்கு மீறின ஒன்றை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வெளியில் போனால் எல்லாரும் ஏளனம் தானே செய்வாங்க. அந்த பொண்ணு ஏளனம் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் அவள் போட்டிருக்க பொருந்தாத அந்த தங்க துணியையும் போயும் இவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு உச்சி கொட்டுவாங்களே. நிறைய சீரியல் பார்ப்பீங்களோ இனியா? ஃப்ரீ டைமில் அம்மா பார்க்கும்போது பார்ப்பேன். ஹிந்தி டப்பிங் சீரியல் தான் பார்ப்பேன். ஏன் கேட்குறீங்க? ஆஹா, அதான் அதே போல் வசனம் எல்லாம் பேசுகிறீங்க. நான் பேசுனது உங்களுக்கு வசனம் மாதிரி தெரியுதா? அது என் உணர்வு டாக்டர். இனியா, நான் ரொம்ப ப்ராக்டிக்கல். உங்ககிட்ட நேரடியாகவே கேட்குறேன். முதல்ல என் கண்ணை பார்த்து பேசுங்க. இந்த பீமன் டாக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரே பதில் தான் எனக்கு தெரியணும். பிடிச்சிருக்கு. குட். உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நிப்பாட்டினா தைரியமா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோங்கிறத சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா?
என்னை உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் நிப்பாட்டி உங்க அம்மா கிட்ட இவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? இருக்கு. அவ்வளோதான், இது போதும். இனியா, ஐ லவ் யூ. கண்ணை உருட்டி முழித்து கொண்டிருந்தவளின் தலையை மெல்ல கோதி, நீங்களும் பதிலுக்கு லவ் பண்ணுங்க, பார்க் பீச்சுக்கு போய் கொஞ்சிட்டு இருக்கலாம், லவ்வர்ஸ் மாதிரி இருப்போம். அந்த மாதிரி என்ன ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அதை கேட்க மாட்டேன். இன்னும் 6 மாசத்துக்குள்ள எங்க வீட்டில் 5 பேருக்கும் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கான பொண்ணா நான் உங்களை கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிப்பாட்டணும். அவ்வளவே தான். என்னவும் உட்காருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இனியாவின் முகத்தில் தெளிவு பிறக்க இப்பொழுது தைரியமாக பீமனை பார்த்து கொண்டே அமர்ந்தாள். எதிரிருக்கையில் அமர வேண்டிய பீமன் சற்றும் தயக்கமின்றி அவளின் கையை பிடித்து கொண்டு பக்கத்திலேயே இன்னொரு நாற்காலியில் அமர்ந்தான். ஒரே நாள்ல என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லி, உங்களை பத்தி என்கிட்ட சொல்லி, பிடிச்சது பிடிக்காததுன்னு இந்த 2 மணி நேரத்துல நம்மளால சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. பட் ஜென்ரலா உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியணுமோ அதை மட்டும் இப்போதைக்கு சொல்றேன். மீதி நம்ம அப்படியே பேசி பேசி புரிஞ்சுக்கொள்ளலாம் என்றவன் ஆதி காலத்தில் பாண்டியன் பிரீத்தா இங்கு வந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அவர்கள் குடும்ப விஷயத்தை அப்படியே ஒப்பித்தான் பீமன். பீமனை பொறுத்த வரைக்கும் நேசிக்கும் வரைதான் ஒதுக்கம் எல்லாம். நேசித்து விட்டால் அவர்களுடன் ஒளிவு மறைவு இன்றி இருக்க வேண்டும் என்பான். முதலில் அண்ணனுக்கு தெரியாமல் ஒரு பெண்ணை தான் நேசிக்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி இருந்தாலும் நாளடைவில் இனியாவின் மீது கொண்ட காதல் என்ற பிரியம், நான் கேட்டால் என் அண்ணன் மறக்கவா போகிறார் என்ற நம்பிக்கையில் தான் துணிந்து காதலில் இறங்கிவிட்டான். போதும் போதும் டாக்டரே, ரொம்ப நேரமா பேசிட்டீங்க பர்சனல் விஷயம். இப்ப கொஞ்சம் அஃபிஷியலா பேசலாமா? வேலையில நான் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினைச்சேன். நீங்க எனக்கே டஃப் கொடுப்பீங்க போல. அப்ப நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல உன்னை நம்பி ஒப்படைச்சிட்டு போலான்னு சொல்ற. ஐயோ, என்ன டாக்டரே நீங்க? எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், ஒத்தையா நான் சமாளிக்கிறதா? நீ என்ன ஒத்தையாவா இருக்க போற? உன் கூட தான் நான் இருப்பேனே. என்னோட அண்ணன் தம்பி எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டலோட பார்ட்னர்ஸ் தான். அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் உன்ன மாதிரி போஸ்டிங் எடுத்துக்குவாங்க. எல்லாருமா இருக்கும்போது உனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? சரி, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோ என்று முழு டாக்டராக மாறினான். இனியா ஒரு பக்கம் அவனின் ஆண்மையையும் அதிகாரத்தையும் ரசித்தாலும் இன்னொரு பக்கம் அவன் கொடுக்கும் வேலையை செவ்வனே செய்தாள். இனியா, நோட் திஸ், இதெல்லாம் மார்க்கெட்ல இறக்குமதி செய்யணும். நம்ம மெடிக்கல் என்ன டேப்லெட் இல்லையோ அதெல்லாம், பட் பிராண்ட் மாறக்கூடாது. அதே போல நம்ம எல்லா மெடிக்கல் ரெப் கிட்ட சாம்பிள் டேப்லெட் வாங்க மாட்டோம். நம்பிக்கையான ஆள் இருக்காங்க, அந்த ஒருத்தர் கிட்ட தான் மொத்தமாகவே வாங்கிடுவோம். லேப் அசிஸ்டன்ட்ங்கிறதுனால இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்ற, கேட்டுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு புதுசா ஒரு டேப்லெட் வருது அப்படின்னா பர்சனலா நம்ம ஹாஸ்பிட்டலோட நிர்வாகத்தில் இருக்க லேப் சீனியர் கிட்ட வந்து அந்த டேப்லெட்டை உபயோகப்படுத்தி அனிமல்ஸ் மேலே இன்ஜெக்ட் பண்ணி உபயோகப்படுத்தி பார்த்து அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பேஷண்ட்கே கொடுக்க ஆரம்பிப்போம். இது இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு பெரிய பிஸ்னஸ்னு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் சிங்கப்பூர்ல நம்பர் 1 இருக்கிறதுக்கு இதுவும் பெரிய முக்கிய காரணம். அதே போல நம்ம ஹாஸ்பிட்டல்ல எப்படி யாரையும் பணம் கொடுத்து வாங்க முடியாதோ அதே மாதிரி நம்மளோட லேப் அசிஸ்டண்டா இருக்கிறவங்க, தட் மீன்ஸ் நம்ம மருந்தெல்லாம் பரிசோதிச்சு பார்க்க இருக்கிற ஆராய்ச்சியாளரையும் யாராலையும் வாங்க முடியாது. அவங்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலோட பெரிய பேக் போன். அந்த லேப் எங்க இருக்கு பீம்? ஒரு வேகத்திலும் ஆர்வத்திலும் அவனின் பெயரை சொல்லி அழைத்தவள் தன்னுடைய நாக்கை கடித்து கொண்டு அவனை பார்த்து முழித்தாள். ஆஹா, என் அழகி, நோ ப்ராப்ளம், நல்லா தான் இருக்கு, உன் இஷ்டம் போல கூப்பிடு. அப்போ நீங்க மட்டும் என்னைய வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? ஆஹா, சரி, வா இனியா, போ இனியா. கொழுப்பு பாரு, காட்டுனா பார்க்க போறேன். சி, நீங்க இவ்வளோ பேசுவீங்களா? உரிமைப்பட்டவகிட்ட உரிமை ஆனதுக்கப்புறம் இவ்வளோ கூட பேசலைன்னா எப்படி? சரிதான். நோட் திஸ் டேப்லெட் நேம். நான் அந்த லேப் எங்கே இருக்குன்னு கேட்டேனே. ஆஹா, சாரி மை டியர், அந்த லேப் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். தர்மா அண்ணனை தவிர யாருக்குமே அந்த லேப் சைடு போனது கிடையாது. எங்கே இருக்குன்னு எனக்கு மட்டும் இல்லை, வேற யாருக்குமே தெரியவும் வாய்ப்பு இல்லை. ஓ, தன் முகவாட்டத்தை மறைத்து கொண்டவள் பீமன் சொல்ல சொல்ல மருந்துகளை தன் கையில் வைத்திருக்கும் நோட்பேடில் எழுத ஆரம்பித்தாள்.
இடது கையில் கூடவே வைத்திருக்கும் அலைபேசியை எடுத்து யாருக்கோ அவசரமாக பீமனுக்கு தெரியாமல் அழைப்பு செய்து அழைப்பிலேயே இருக்கவும் வைத்தாள். ஓசிமெட்ரினிக் என்ற நுரையீரல் புற்றுநோய்க்கான மருந்தை தான் கடந்த 2 வருஷமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தமான மெடிக்கல் லேப்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க கான்ஃபிடென்ஷியல். அதுல மட்டும் நம்ம சக்சஸ் ஆயிட்டோம்னா இப்போ சிங்கப்பூர்ல நம்பர் 1ல இருக்கிற நம்மளோட ஹாஸ்பிட்டல் இதுக்கப்புறம் உலக அளவில் முன்னேறி நிற்கும். வாவ், சூப்பர் பீம். அது என்ன அவ்வளோ காஸ்ட்லியா? ஆஹா, நோ டியர். யூகே கண்டுபிடிச்ச இந்த மருந்தை நம்ம லேப் அசிஸ்டன்ட் நம்ம ஊர்ல இருக்கிற மருத்துவ விஞ்ஞானிகள் வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த மருந்தை முழுமையா கண்டுபிடிச்சு குறைஞ்சபட்ச மார்க்கெட் விலையில கொடுக்க ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட சாதாரணப்பட்ட மக்களுக்கு கூட நுரையீரல் புற்றுநோய்க்கான மருந்து வாங்குறபடி இருக்கும். அப்ப யோசிச்சு பாரு, எல்லா இடத்துலயும் நம்ம பேரும் நம்ம ஹாஸ்பிட்டலோட நற்பெயரும் எவ்வளவு அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு. பேரு கிடைக்கிறதெல்லாம் செகண்டரி தான், பட் சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டிய மருந்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த நிம்மதியே நமக்கு திருப்தியா இருக்கும் என்று பீமன் அவன் போக்கில் சொல்லி கொண்டிருந்தது எல்லாம் இனியா மட்டுமில்லாமல் அவளின் அலைபேசியில் வேறு 2 செவிகளும் கேட்டுக்கொண்டிருந்தது, கோணலாக வளைத்த இதழுடன். அம்பு 17. ஹலோ அர்ஜுன், சொல்லு. அந்த இனியா பொண்ணு பீமன் டாக்டர் ரூம்ல நான் பார்த்துக்கிறேன் என்றவன் ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஓடவிட அது ஜாமரின் உதவியால் பல்லை இழித்தது. மீண்டும் யாருக்கோ அழைப்பு விடுத்த அர்ஜுன் 1/2 மணி நேரத்திற்குள் உடலில் பாதி எலும்புகள் உடைந்த ஒருவனை அவசரத்தின் பேரில் அட்மிட் செய்தார்கள். இங்கோ பீமன் தன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் மாய வலையில் சிக்கொண்டது தெரியாமல் நிறைய மருந்துகளையும் மருத்துவ நுணுக்கங்களையும் கள்ளம் கபடம் இல்லாமல் இனியாவிடம் சொல்லி கொண்டிருந்தான். பீமனுக்கு அழைப்பு வந்தது. அவசரம் என்று ஒருவன் மூச்சிறைக்க கூறவும் இனியாவை அவளின் வேலையை பார்க்க கிளம்ப சொல்லிவிட்டு வேகமாக அந்த ஒருவனை கவனிக்க சென்றான் பீமன். அர்ஜுன் சார், நீங்க சொன்னதை பக்காவா முடிச்சிட்டோம். உயிர் மட்டும் வச்சுட்டு உடம்புல இருக்க எல்லாத்தையும் உருவிட்டோம். குட். அமௌண்ட்டு ஜிபே பண்ணிடுறேன். மீசியை முறுக்கி சிரித்தவன் அலைபேசிக்கு மீண்டும் ஒரு அழைப்பு. ஹலோ, விசும்பி வந்தது சின்ன குரல். என்ன? நான் தர்மன் டாக்டர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அவர் ஒன்றுமே சொல்லலை. ஸோ என்ன நீ பொறுப்பு இல்லாமல் பேசுகிற? எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னில, அவனுக்கும் ஓகேவா தான் இருக்கும். எப்படி நீ பார்க்காமலே சொல்கிற? அவன் ஏன் அண்ணன் என்றவன் கண்களில் அப்படி ஒரு ஒளி கீச்சு. பயமாக இருக்குடா. எதுக்கு பயம்? உங்கள் அண்ணன் பார்க்குற பார்வையிலே அவருக்கு என் மேலே இஷ்டம் இருக்குங்கிற ஒரு டவுட் இருந்ததுனால தான் ப்ரப்போஸை துணிஞ்சு பண்ணியிருந்தாலும் நான் அடுக்கடுக்காக சொல்லி வச்சிருக்கிற பொய்யெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்னாகுமோ, காதல் புட்டுக்குமோன்னு பயமாக இருக்குடா. அவன் பேரில் மட்டும் தர்மன் இல்லை, குணத்துலேயும் தான். அவனுக்கு பொய் பேசினாலே பிடிக்காது, பொய் பேசவும் மாட்டான். இத்தனை பொய் அவன்கிட்ட உன்னை யார் சொல்ல சொன்னது? எனக்கு வேறு வழி தெரியலடா. எப்படி அவரை நெருங்குறதுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததை அடுக்கடுக்காக பொய் சொல்லி வச்சிட்டேன். நான் தான் உன்னை கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொன்னாவே ஒத்துக்குவான். உன்னை அவன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே நீயா முந்திரி கொட்டத்தனமா இத்தனை பொய்யா சொல்லி அவன் கூட பேசி வச்சிருக்கிற? டேய், நீ என்னை சேர்த்து வைக்கிறதுக்கும் நாங்கள் லவ் பண்ணி சேர்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? எனக்குன்னு சில ஆசையெல்லாம் இருக்காதாடா? அப்போ நல்லா அனுபவி. டேய் 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 இங்கே பாரு, நிஜமாலுமே உங்கள் காதலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்குன்னு ஒரு சக்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு சேருவீங்க. இப்போ ஃபோனை வச்சுட்டு அடுத்த வேலையை பாரு. ஃபோனை வைத்த அர்ஜுனன் குளிரூட்டப்பட்ட அறையில் நீலவாக்கில் படுத்திருந்த பெண்ணின் அருகில் சென்று பல்ஸ் ஏற்ற இறக்கம், உடல்நிலை அனைத்தும் அருகில் இருக்கும் மானிட்டர் வழி சரிபார்த்து கொண்டிருந்தான். அசைவின்றி இருந்தவளின் வாய் முணுமுணுப்பை அப்பொழுதுதான் கவனித்தான். உடலை சுற்றி ஆங்காங்கே வயர்களை சொருகி வைத்து அதற்கு நடுவே செயற்கை சுவாசம் செலுத்தி மூக்கின் வழியே மாஸ்க் அணிந்து படுத்திருக்க அவளின் நெஞ்சுக்குழி ஏறி இறங்க வாய் மட்டும் எதையோ சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தது. மெல்ல அவளின் அருகே சென்ற அர்ஜுன்
அவளின் மாஸ்கை எடுத்து மேலே வைத்துவிட்டு தன்னுடைய காதை அவளின் வாயின் அருகே வைத்து அந்த முணுமுணுப்பை கூர்ந்து கவனித்தான். அஜோதா, ஜபம் போல கூறிக்கொண்டே இருந்தவள் அர்ஜுன் ஸ்பரிசத்தை உணர்ந்தாள் போலும். சின்ன பரவசம் அவள் இதழில். டேய், என்னடா பண்ற? இவன் என்ன செய்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் வேகமாக அந்த பெண்ணின் பக்கத்தில் வந்து இவன் எடுத்துவிட்ட அந்த செயற்கை சுவாசத்தை மீண்டும் அவள் மூக்கின் மீது வைத்து அவளை ஆசுவாசப்படுத்தினான். டேய், அவளுக்கு செயற்கை சுவாசம் இல்லைனா அவ டெட் பாடிடா. நீ உன் இஷ்டத்துக்கு அதை எடுத்துட்டு அவ வாயில என்னடா பண்ணிட்டு இருக்க? விவசாயம் பண்றேன். ஏன் நீயும் வரியா? நக்கல் பிடிச்ச நாயே. ஹே, ஆமால்ல, இவ்வளோ நாளாக அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுலேருந்து அசையவே இல்லாமல் தான் படுத்திருந்தா. நீ வந்த இந்த 2 நாளில் தான் அவகிட்ட அசைவு தெரியுது. என்னடா நடக்குதுங்க? ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்ஜெக்ஷன் போடுறேன்ல, மேபி அதனால கூட இருக்கலாம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்போ. ராத்திரி பகலாக இவளையே பார்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஒரு அசைவு இருந்ததில்ல. சரி, அவள் இப்போ எதுவும் சொன்னாளா? தெரியல, ஏதோ பேர் சொல்லுறா போல. கள்ளம் பறைந்தான் அவளின் கல்வன். அவள் என்ன கூறினாள்? யாரை கூப்பிடுகிறாள்? ஏன் கூப்பிடுகிறாள் என்று புரியாதவனா இவன். ஓ, ஒருவேளை கல்யாணம் ஆன பொண்ணா இருக்குமோ? பார்க்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு. ஒருவேளை அப்பா அம்மா பேர் யாரையாவது சொல்றாளோ? கோமாவிலிருந்து எந்திரிச்சு வந்ததும் நீயே கேட்டுக்கோ. அதை விடுமச்சி, எப்போ ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலான்னு சொல்லு. ஆரம்பிக்கலாம். சரி, இந்த பொண்ணு உன் கைக்கு எப்படி கிடைச்சா? அது டேய், ஒரு டாக்டர் மாதிரி பேச பழகு. அது வந்து போயின்னு என்ன கொஞ்சிக்கிட்டு எல்லாம் இருக்காத. என்ன நிலவரம்னு உண்மையா டைரக்டா அப்படியே கரெக்டாக சொல்லு. உனக்கே தெரியும் நான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறவன்னு. அங்கே ஒரு நாள் போயிருந்தபோது அன்னைக்கு நைட் என்னோட ஸ்டே பண்ண போகிற பொண்ணு இவ்வளோ தான் இருந்தா. சடனாக ஆரம்பிக்கவே இல்லை, நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு மயங்கி விழுந்துட்டா. ஆஸ் அ டாக்டருங்கிறதுனால பல்ஸ் பிடிச்சி பார்த்து நிலவரம் என்ன தெரிஞ்சுது. என்னமோ தெரியல, இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. இவ இடத்துல அங்கே வேற எந்த பொண்ணு இருந்திருந்தா இவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பேனான்னு தெரியல. என்னவோ இந்த பொண்ணை பார்த்த உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கே இவளுக்கு ஏகப்பட்ட டிமாண்டு. சேவிங்ஸ் பணம் எல்லாத்தையும் வாரி இறைச்சி இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னால் தனியாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பார்க்க பணம் கஷ்டமாக இருந்தது. அதான் உன்னை இங்கே வர வச்சேன். என்றவன் முகத்தில் என்ன உணர்வு இருந்தது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சலனமில்லாமல் அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். நாளைக்கு ஆப்ரேஷன். அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தேன், செட் ஆகுது. உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு அவளால் ஆப்ரேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியும். நாளைக்கு மார்னிங் ஆப்ரேஷன் என்றவன் எழுந்து வெளிவரை சென்று வாசலில் நின்று அவளையே ஒரு முறை பார்த்து சென்றான். அவள் சுபத்ரா, வயது 23, அறிவை, பிறந்தது நாகர்கோயில், வளர்ந்தது, இப்போ வாழ்றது எல்லாமே மதுரை மாநகரம். படிப்பு தமிழ் எழுத படிக்க தெரியும், அவ்வளவே. அழகு ஒரு முறை பார்த்தால் திரும்பி பார்க்க தூண்டும் அழகு. வனப்பு வயதை மீறியது, ஏனென்றால் அவள் வளர்ந்த இடம் அப்படி. தொழில் இந்தியாவின் பழம்பெரும் தொழிலான தாசிக்கூடம். ஆம், சுபத்ரா அங்குதான் வளர்க்கப்பட்டாள். ஒரு பணக்காரனின் ஆசை நாயகிக்கு பிறந்த மகள் என்பதனாலேயே ஊருக்குள்ளே அவர்களுக்கு அவ்வளவு நல்ல மதிப்புகள் கிடைக்கவில்லை. ஊராரால் ஒதுக்கி வைக்கப்பட்டு ஊரை விட்டு அடித்து விரட்டப்பட்டு சிறுமியாக எங்கு செல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் ரயில் நிலையத்தில் பயந்த நிலையில் முழித்து கொண்டு நின்றாள். அங்கு வந்து ஒரு பெண்மணி அவளிடம் நயமாக பேசி அழைத்து சென்றாள். தனக்கு ஆதரவு கிடைத்துவிட்டது என்று நம்பி அந்த சிறுமியும் அவளுடனே செல்ல, அதன் பிறகுதான் தெரிந்தது தான் பெண் என்ற ஒரே காரணத்தினால் தனக்கு அத்தனையும் போட்டு வளர்க்கப்பட்டு பிற்காலத்தில் பலி கொடுக்க போகிறார்கள் என்று. இவள் வயதுக்கு வரும் வரை ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் வயதுக்கு வந்த பிறகு இவளுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வது பெரும்பாடாக இருந்தது. சிறு வயதிலிருந்து ஏன் என்று தெரியாமல் பயந்த சுபாவம். ஏன் தடுக்கி விழுந்தால் கூட மூச்சு ஒரு நிமிடம் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்புதான் வரும்.
மிருதுவான மற்றும் பலவீனமான மனமுடையவள். இவள் வயதுக்கு வந்தது கூட இவளுடைய 20 வயதில்தான். எத்தனையோ மாத்திரை மருந்துகள் என்று இதனால் அவளுக்கு உடலில் என்ன பாதிப்பு வரும் என்றெல்லாம் யோசிக்காமல் அவள் என்ன பெற்ற அன்னையா? கோழி கொழுக்க வேண்டும், குழம்பு ருசியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கோழிக்கு என்னத்தையாவது தீவனம் கொடுத்துதான் ஆக வேண்டும். அந்த கோழியை அடித்து புசிக்க நினைக்கும் கயவர்களுக்கு கோழியின் உடல்நிலையை பற்றி என்ன அக்கறை இருக்க போகிறது? அப்படித்தான் அவள் வயதுக்கு வர வேண்டும் என்று கண்ட மருந்து மாத்திரைகளையும் ஊசிகளையும் அவள் உடம்பில் செலுத்த பிறவியிலேயே சத்து குறைபாடு, நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருந்ததினால் இத்தனை செய்தும் அவளின் 20 வயதில்தான் வயதுக்கு வந்தாள். வயதுக்கு வந்த பின் நித்தமும் நரகம்தான். அதையும் இதையும் காரணம் காட்டி 1 வருடம் அவர்களிடமிருந்து தப்பித்தவளுக்கு 2 வருடங்கள் தப்பிப்பதுதான் பெரும்பாடாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் யாரேனும் ஒரு ஆண் தன் அறைக்குள் வரும்பொழுது அந்த அதிர்ச்சியிலேயே அவள் மயக்கமடைந்து பாதி நாள் அரசு மருத்துவமனையில் கேப்பாரற்றுதான் கிடப்பாள். தன்னை தான் யாரும் வந்து கவனித்துக் கொள்ளவில்லையே என்று யோசித்து உடல் தேறி வரவும் அங்கிருந்து தப்பித்து விடலாம் என்று யோசிக்கும் பொழுது சரியாக எவனோ ஒருவன் வந்து அவளை அழைத்து கொண்டு அதே இடத்தில் விட்டுவிட்டு செல்வான். ஆணை அருகில் கண்டாலே மயக்கம் வரும். அவளின் இந்த நோயை அந்த இடத்தின் பொம்பளையே திட்டி தீர்க்கும் என்றால் மற்றவர்கள் கேலி கிண்டல் செய்து சிரிப்பார்கள். ரொம்பவே நொந்து போய் சாவு தன்னை இயற்கையாக அழைக்காதா என்னும் அளவிற்கு வந்திருந்தாள் சுபத்ரா. அவள் மயங்கி விழும் பொழுதெல்லாம் சாவு தன்னை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணும் பொழுதெல்லாம் அவள் காதில் கேட்பதெல்லாம் ஒரு சிறு வயது பாலகனின் கீச்சு குரல்தான். அம்மு அம்மு உனக்கு அம்மாண்ணா, நான் தான் உனக்கு அப்பா, சரியாடி என் குட்டி அம்மு. அத்தனை கொஞ்சல் இருக்கும் அவனின் அந்த கீச்சு குரலில். சரியத்தான் என்று அவனின் மடி சாய்ந்தது, தன் தோளில் தூக்கி சுமந்தது என்று அவள் நினைவடுக்கில் வந்து போகும் எண்ணிலடங்கா அவனின் எண்ணங்கள். ஒவ்வொரு இரவு மயக்கம் வந்த நிலையிலும் மனதுக்குள் வேண்டிக் கொண்டிருக்கிறாள் கடவுள் நம்பிக்கையற்ற அந்த பெண். என் அஜ்ஜு அத்தானை நான் ஒரு முறையாவது பார்த்து விட வேண்டும். அவரை பார்த்து விட்டால் அவருடனே நான் சென்று விடுவேன். என்னை அனைத்துமாக தாங்க என் அர்ஜுனத்தான் இருக்கிறாள். அந்த பிஞ்சு மனது ஏங்கி ஏங்கி அழுகும். ஆனால் அவளின் கண்ணீரை துடைப்பதற்கு 10 நாட்களாக மருத்துவமனை பெட்டில் படுத்து கிடக்கிறாயே. வெறும் குளுக்கோஸை மட்டும் ஆகாரமாக எடுத்து கொண்டிருக்கிறாயே. உனக்காக நான் ஓடி சென்று ஒரு பால் வாங்கி வரவா? இல்லை 2 இட்லியாவது வாங்கி தரவா? அட, அரசு மருத்துவமனையில் இலவசமாக கொடுக்கும் உணவை வாங்கி கொண்டு வர முடியாத அளவுக்கு படுத்து கிடக்கிறாயே. அதையாவது வாங்கி கொண்டு வந்து உன் அருகில் வைக்கவா என்று யாரேனும் ஒருவராவது கேட்பார்கள் என்று தனியாகவே இருக்கும் நிலையை எண்ணி அழக்கூட தெம்பில்லாமல் இருப்பாள். இதோ இன்று அவள் ஆசைப்படி அவளின் அர்ஜுனத்தான் வந்துவிட்டான். அவளின் குறைகளை தீர்ப்பானா? இல்ல சிறுவயதில் கண்முன்னே அம்முவை பறிகொடுத்தது போல் இவளையும் நிர்கதியாக நிற்க வைப்பானா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அம்பு 18. முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாய். என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாய். நீ மலரில் பிறந்தவளா, இல்லை நிலவில் வளர்ந்தவளா? அந்த காமன் வீட்டுக்கு ஒரு ஜன்னல் திறந்தவளா? வயல் வரப்பின் நடுவே சந்தன நிற முழுக்கை சட்டையும் நீல நிற பேண்ட்டும் அணிந்து அலையலையாக விசிறி போல முன்னுச்சி முடி அசைய கலட்டி விடப்பட்ட 2 பொத்தான்கள் வழியே தங்கச் சங்கிலி குலுங்க கையை நீட்டி குதித்து ஆடி நவரச நாயகன் கார்த்திக்கே டஃப் கொடுக்கும் அளவு இன்ஸ்டா ரீல்ஸில் பின்னிக்கொண்டிருந்தான் சகாதேவன். அட, இன்னும் தெரியலையா நான் உந்தன் துணை இல்லையா? தன் முதுகு பின்னால் கேட்ட குட்டி குரலில் திரும்பியவன் கண்டது அதே சந்தனம் நீலம் கலந்த நிறத்தில் தாவணி பாவாடையில் கொலுசு சினுங்க அதற்கு போட்டியாக பச்சரிசி பல்லழகி புன்னகையுடன் வந்து நின்றாள். வீட்டில் அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இங்கேயும் வந்திருக்கீங்களா மேடம்? மாமா, பல்ல உடைச்சிடுவேன், போடி இங்கேருந்து. ஹஹா மாமா, இது எங்க வயலு. ஓ, அதை சொல்லிட்டு போக வந்தியா? உங்களை பார்க்க தான் வந்தேன். எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் ஏய் குந்தாணி. அடியே, கேமரா ஆன்ல இருக்குடி. காலையிலேயே நகுலனும் சகாதேவனும் நதியாவை வைத்துக்கொண்டு ஏதோ சண்டையை ஆரம்பிக்க கடுப்பான பாண்டியன் இருவரையும் பிரித்து ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்பி வைத்து விட்டார். அதன்படி தேனியில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு நகுலனையும்
நதியாவின் வண்டியோடு கூட்டி செல்ல கூறிய போது அவளை முறைத்து விட்டு, ஒன்றும் தேவையில்ல, உங்கள் உப்பர் பைக் இருக்கு, இல்லைன்னா பஸ்ஸில் போய்க்கிறேன் என்றவன் கிளம்பி விட்டான். அடுத்து வந்த தேவன், இல்லைப்பா, நைல் இங்கே இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது வெளியில் போகணுன்னா உங்களுக்கும் அம்மாவுக்கும் யூஸ் ஆகும், இங்கே சும்மா பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்றவன் வந்து நின்றது தான் விஜயாவிற்கு சொந்தமான நிலம். ஆம், இப்பொழுது பிரீதா பாண்டியன் அனைவரும் இருப்பது அவர்களின் சொந்த ஊரான நாகர்கோயிலில்தான். தந்தை, நீங்கள் இருக்கும் 1 மாதமும் எங்களுடைய தங்கிக் கொள்ள வேண்டும் என்று மகளிடம் அன்பு கட்டளை விடுக்க, தந்தை விஷம் என்று அறிந்த மகள் அதே ஊரில் அவர்களின் வீட்டிற்கு சற்று தொலைவில் வேறு வீடு எடுத்து தங்கியிருக்கிறாள். தந்தையிடம் சமாதான காரணங்களை கூறிவிட்டு மதுரை, தேனி, நாகர்கோயில் என்று அதனை சுற்றி இருக்கும் அத்தனை கிராமத்தையும் ஒரு விசிட் செய்துவிட்டு வந்துவிடலாம் என்று முதல் கட்டமாக நகுலனை தேனிக்கு அனுப்பி வைத்தாயிற்று. நாகர்கோயில் தேவன் கட்டுப்பாட்டில் விட்டுவிடலாம் என்றுதான் ஆளுக்கு ஒரு இடமாக பிரித்துவிட்டு வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் பிரீதாவும் பாண்டியனும். மகன்கள் கூறியதுதான், தங்களுக்கு உதவி வேண்டுமென்றால் கூறுகிறோம், அதை தாண்டி நீங்கள் வெகு நாட்கள் கழித்து சொந்த ஊருக்கு வந்திருக்கிறீர்கள், ஓய்வெடுங்கள், சுற்றி பாருங்கள், அது போதும் என்றுதான் நதியாவை அவர்களுடன் உதவிக்கு விட்டுவிட்டு கிளம்பினார்கள். அடியே குந்தாணி, எந்திரிடி, திட்ட மாட்டேன்னு சொல்லுமாம்மா. அந்த புல்வெளியில் தேவனை தள்ளியவள் சொகுசாக அவன் மீது விழுந்து சேட்டை செய்து கொண்டிருக்கிறாள் அவனின் சேட்டைக்காரி. அவளை பிடித்து தள்ளி எழுந்தவன் மரத்தின் ஓரம் சாய்ந்தமர்ந்து மூச்சு வாங்கியவன் முறைத்து கொண்டே இருந்தான் அவளை. ஏன் மாமா சும்மா சும்மா முறைக்கிற? அதுக்கு பேர் தாண்டி மொரமாமன் என்று அட்டகாசமாக சிரித்தவன் தன் கற்றை மீசையை முறுக்கி கண்ணடித்தான். ஐயோ என் அழகு மாமா! நெட்டி முறித்து காற்றில் முத்தம் கொடுத்தவள் இடை பிடித்து இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்தவன் அவள் உச்சியில் இதழ் பதித்தான். எப்படி இருக்க குந்தூஸ், நீயே பார்த்துக்கோ என்றவள் நீட்டி நிமிர்ந்து அமர அவளின் பூகோளங்கள் தேவன் முகத்தை உரசி சென்றது. நல்ல செழிப்பா இருக்கடி, உங்க அப்பா ஊரை அடிச்சு உன்னை கொழுக்க வச்சிருக்கான் போல விளையாட்டாக கூறினாலும் வார்த்தை வீரியம் உடனே கூம்பியது மங்கையின் தாமரை முகம். குந்து கோமா இல்லை என்னும் விதமாக அவள் தலையை ஆட்டியதிலேயே அது கோபமில்லை வருத்தம் என்று புரிந்தது. சரி, அது என்னடி நேத்தி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்ட, மாட்டிக்குவோமோன்னு நினச்சதா நான் அவசரமாக கிளம்பிட்டேன். ஐயோ அப்படியா? நீ சொன்னது தானே மாமா பண்ணேன்? சொன்னதெல்லாம் தான் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் கூடுதலாகவே பண்ணிட்ட. அப்புறம் இது மட்டுமா சொன்னேன்? ஏன் மாமா வேற என்ன சொன்ன? என்ன சொன்னேனா? நம்ம 2 பேரும் தனியாக பார்க்கும்போது இந்த மாமனை இறுக்கி கட்டிப்பிடிச்சு உதட்டுல நச்சு நச்சுன்னு 100 முத்தம் வேணும்னு கேட்டேன்ல, கொடுத்தியாடி? ஐயா போ மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தப்பா? ஏண்டி எனக்கு கொடுத்த வாக்கு மறந்து போச்சா? ஒரு கட்டத்தில் உங்கள் அப்பனை பிளாக்மெயில் பண்ணணுமா இருந்தால் வயிற்றுல புள்ளைய கொடுத்துட்டு தான் நான் கல்யாணத்தையே பற்றியே பேசுவேன்னு சொல்லியிருந்தேன்ல. அதெல்லாம் எப்படி மாமா மறக்கும்? நீ அது மட்டுமா சொன்ன, என்னெல்லாம் பண்ணுவேன்னு விளக்கமாக வேற சொன்னியே என்றவள் கண்ணம் குங்குமமாக பூசிக்கொண்டது. தன்னவள் பேசும் அழகை ரசித்து கொண்டிருந்தான் தேவன். அதுக்கு நான் எப்பையும் பரிபூர்ண சம்மதம்தான், எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். தன் அருகில் அமர்ந்திருக்கும் தன்னவளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தேவன். ஒரு கிராமத்தில் வளர்ந்த சராசரியான பெண்ணிற்கு தெரியும் அல்லவா, திருமணத்திற்கு முன்பு ஆசைப்பட்ட ஒருவனாகினும் அவனுடன் கூடி கழித்து பிள்ளை சுமந்தால் எவ்வளவு ஏச்சு பேச்சுக்கள் வாங்க வேண்டி வரும் என்று. அதுவும் அவள் தாயில்லாத பெண், தகப்பன் நிழலில் வளரும் பெண், அவளின் இறந்த தாயை கூட விட்டு வைக்காமல் தூற்றும் இந்த சமூகம் என்பதை தெரியாதவளா அவள்? என்னவும் பேசட்டும், என்னவோ பண்ணட்டும், எனக்கு என் மாமனின் சந்தோஷம்தான் முக்கியம். என் மாமன் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். என் மாமன் குடும்பம் தான் என் குடும்பம் என்று முழு நம்பிக்கையாக தன் பெண்மையும் கற்பையும் கூட தேவனின் காலடியில் போட்டுவிட்டு நிற்கும் பூங்கொடியை எப்படி நோகடிக்க முடியும் அந்த நல்ல ஆணால்? என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அழகா இருக்கடி.
எப்பவா இருந்தாலும் உங்களுக்கு தான் மாமானா தன் புஜத்தில் தலை சாய்த்து கூறும் அவளின் குடைமிளகாய் மூக்கில் இருக்கும் கடுகு போன்ற வைர மூக்குத்தியை சுற்றி விட்டவன் அதற்கு ஒரு முத்தம் வேறு வைத்தான். பாண்டியன் மாமா, தர்மன் மாமா, பீமா மாமா, அர்ஜுனன் மாமா, நகலா மாமா, பிரீத்தா அத்தை எல்லாரும் எப்படி இருக்காங்க? அடே அப்பா, நடிப்பா அப்படியே. இங்கே ஊருக்குள்ளே புதுசாக ஒரு பூச்சி வந்தால் கூட அர்ஜுன் அண்ணாவுக்கு ஃபோன் போயிடும் தானே, இதில் என்கிட்ட என்னடி கேட்குறவ? குந்தாணி மாடு. சரி, அர்ஜுன் அண்ணா கிட்ட எப்போ கடைசியாக பேசினேன்? இதோ இப்போதான் உங்களை பார்க்க வரும்போது தேவ் மாமா வயலில் வெட்டியாக ஃபோன் கூட குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க, நான் போய் வாழ்க்கை கொடுக்க போகிறேன்னு அர்ஜுன் மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அடிங்க என்று அவள் மண்டையில் ஒரு குட்டு வைத்தவன், அதுக்கு உங்கள் அர்ஜுன் மாமா என்ன சொன்னாரோ? சரிடா, பார்த்து போயிட்டு வா, என்னத்தையாவது ஃபோனில் காட்டிட்டு கிடக்க போகிறான், பார்த்து சூதனமாக இருந்துக்கன்னு சொன்னாங்க. என்னடா வம்பா போச்சு? தம்பி ஆக மாட்டானா? தம்பியை கட்டிக்க போகிற பொண்டாட்டி மட்டும் ஆகுவாளா? இங்கே பாருங்க மாமா, அர்ஜுன் மாமாவை ஏதாவது சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான், நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அர்ஜுன் மாமா எது செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன சேட்டை பண்ணீங்களோ மாமா பேச மாட்டேங்குது என்று உதட்டை சுளித்தவள் முகத்தை திருப்பி கொண்டாள். அவளின் தாடையை பிடித்து தன் பக்கம் திருப்பியவன் கொஞ்சம் குரலில், சரிடி முகத்தை தூக்காத, இந்த மாமனுக்காக என்ன கொண்டு வந்த? ஐயோ, உங்களை பார்க்க வர அவசரத்தில் ஒன்றுமே வாங்கிட்டு வரலையே, எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறோம், இப்படி வெறுங்கையில் வந்திருக்க குந்தாணி என்றவன் முகம் கூறியது வேறு ஒன்றை. நாளைக்கு வரப்போ உங்களுக்கு பிடிச்ச நண்டு சூப் செஞ்சு கொண்டு வரேன் மாமா. பரவாயில்ல, நாளைக்கு நண்டு சூப் குடிக்கிறேன், இன்னைக்கு நாட்டுக்கோழி சூப் குடிக்கிறேன் என்றவள் அவளின் திருவிழியை ரசித்து கொண்டே அவள் பிடரியை பற்றி அருகில் இழுத்து செயற்கை பூச்சி இல்லாத அவளின் ஆரஞ்சு சுலை இதழை ஒரே விழுங்காக விழுங்கி கொண்டான். முதல் முத்தம் அல்ல இருவருக்கும், ஆனால் இதுதான் முதலில் கொடுக்கும் முதல் முத்தம். உயிர் வரை நடுங்க செய்தான். கிள்ளை முத்தம் மட்டுமே அறிந்தவளுக்கு ஆங்கில முத்த பாடம் நடத்தினான். அங்கே சுற்றி வீசும் ஊதக்காற்றும் அவள் மேல் வரும் விரலி மஞ்சள் நறுமணமும் அப்பளுக்கில்லாத முகமும் காலையை கிளறச் செய்தது. சீறி நிற்கும் ஆண்மையை அடக்கப்படாத பாடுபட்டவன் தன் ஒட்டுமொத்த தாபத்தையும் அவள் இதழிலேயே காட்டினான். உதட்டை தாண்டி நாவு வரை சென்று சுழற்சி எடுக்க முதலில் மிரண்டு பயந்த பெண்மானும் இப்பொழுது ஆண் புள்ளிக்கு நிகரான பெண் புள்ளியாக அவனுக்கு ஈடு கொடுத்தது. அவ்வளவு தாபத்திலும் தேவனின் கைகள் அவள் பிடரியையும் முகத்தையும் விட்டு அகலவில்லை. அவனுக்கு தான் தெரியுமே அவனுடைய ஆசை அளவு. அந்த பஞ்சு இடையில் கை வைத்தால் மொத்தமாக தான் காலி என்று விட்டு விட்டு அவள் இதழை சுவைத்தவன் வெகு நேரம் கழித்தே அவளை விளக்கினான். அதுவும் முழுதாக இல்லை, இதழை மட்டுமே பிரித்தவன் பட்டும் படாமல் முகத்தால் முகத்தை உரசிக்கொண்டே கண்மூடி அனுபவித்தான் அவள் ஸ்பரிசத்தை. என்ன குந்தூஸ், பேச்சை காணோ, பயமா இருக்கா என்ன? பயமா இல்லை, ஆனால் புதுசாக இருக்குது, இப்படிலாம் நான் பண்ணதே இல்லை மாமா. அடியே குந்தாணி, நான் மட்டும் என்ன 4 பேருக்கு இது கொடுத்துட்டா இருக்கேன், எனக்கும் நீ தாண்டி முதல் முத்தான். அப்புறம் எப்படி மாமா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அவளின் கள்ளமற்ற பேச்சில் புன்னகைத்தவன் புல்வெளி நடுவே ஆள் போல் நின்று கொண்டிருந்த தன்னுடைய மொபைலை தூக்கி கொண்டு வந்தான். இங்கே பாரு. ஐயா சிச்சி, என்னவோ மாமன் காட்டுகிறானே என்று அவள் கைவளைவில் அமர்ந்து கொண்டு அலைபேசியில் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தவள் 5 நிமிடமாக கட்டி அணைத்து விடாமல் இதழ் கடிக்கும் காதல் ஜோடியை பார்த்ததும் வெக்கம் கொண்டு முகத்தை மூடினாள். மாமா, இதெல்லாமா இதுக்குள்ள போட்டு வைப்பாங்க? எதே, இதுக்கே வா? அப்போ அந்த படம் பார்த்தா என்ன பண்ணுவா இவ? சற்று சத்தமாகவே முணுமுணுத்தான் தேவன். எந்த படம் மாமா? சாமி படம். அதெல்லாம் தான் வீட்டில் இருக்கிற டிவிலேயே போடுவாங்களே, நல்லா பார்ப்பேன். மாரியம்மன் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிதான். தேவனின் அலைபேசிக்கு அழைப்பு வந்தது. அதை கவனித்தவன் சாசர் போல தன் கண்ணை விரித்துவிட்டு வாயில் விரலை வைத்து என்று விஜயாவுக்கு செய்கை காட்டிவிட்டு அதை அட்டன் செய்து காதில் வைத்தான். அண்ணா, குட்டிமா கிட்ட கொடு. அது ஏதோ சொல்ல வந்தவன் எப்படியும் தான் பேசுவது கேட்க மாட்டான் என்று விஜயாவிடம் போனை கொடுத்தான். அர்ஜுன் மாமா. தங்கம், 1 மணி நேரமாக என்ன பண்ணிட்டு இருக்க அவன் கூட? அது இப்போதான் மாமா வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் சும்மா பேசிட்டு இருந்தோம். நேரில் பேசினதே நேரம் போனதே தெரில மாமா.
யாராவது பார்த்தா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் குட்டிமா. நீங்கள் அவன்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. சரிங்க மாமா என்றவள் தேவனிடம் மொபைலை கொடுத்துவிட்டு நான் வரேன் மாமா என்று அந்த வயல்வெளியில் வரப்பில் குதித்து குதித்து ஓடினாள். நான் அது சும்மா பேசிக்கிட்டு தான் நான் இருந்தேன். வீட்டுக்கு கிளம்புறப்போ சட்டையில் ஒட்டி இருக்க குங்குமத்தை தொடச்சிட்டு கிளம்பு என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டான். ஊருக்குள்ளே தான் இருக்கான்னு பேர், எங்கே இருந்து பார்க்குறான் எப்படி பார்க்குறான்னு தெரியல. சட்டையில் ஒட்டி இருக்க அவள் குங்குமம் வரைக்கும் கரெக்டாக சொல்கிறானேப்பா என்றவன் சிரித்து கொண்டே அவள் குங்குமத்தை துடைத்து விட்டு எழுந்து வீட்டிற்கு சென்றான். அம்பு 19. மகனே சாண்டல் ஈ அப்பா ப்ளூ. தேவன் சிறு குழந்தையாய் இருக்கும் பொழுது ஒரு நாள் அப்பா அப்பா என்று மழலை குரலில் அழைத்து கொண்டே இருந்தானாம். ஆனால் வேளையில் பாண்டியன் அதை கவனிக்க தவறிவிட்டார். அப்பொழுது ஆரம்பித்தது இப்படி விழிப்பது. அதாவது அன்று பாண்டியன் அணிந்திருக்கும் சட்டை நிறத்தை சேர்த்து அப்பா என்று கத்தியை விழித்திருக்கிறான் தேவன். அவனின் புதுவான மொழியில் திரும்பி பார்த்தவர் அது பிடித்து போகவே தேவனின் சட்டை நிறத்துடன் மகனே என்று சேர்த்து அழைப்பார். இருவருக்கும் இன்றளவும் அதே உள்ளது. மகன் எப்பொழுது டகால்டி வேலை செய்யும் பொழுதும் இது போல் அழைத்து வம்பிழுத்துக் கொள்வார்கள். எங்க போயிட்டு வரீங்க மகனே சாண்டல்? அது அப்பா ப்ளூ, சும்மா வயல் பக்கம் சுத்திட்டு காத்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கின காத்த சட்டை பாக்கெட்ல வச்சிருக்கியா மகனே சாண்டில்? இல்லையேப்பா. அப்ப பாக்கெட்ல கனமா இருக்கே. தன் சட்டை பாக்கெட்டை குனிந்து பார்த்தவன் அதிர்ந்தான். தன் செல்ல குந்தூஸ் வைத்திருந்த மல்லிச்சரத்தில் பாதி உதிர்ந்து அவன் சட்டை பாக்கெட்டை நிறைத்திருந்தது. அருகில் வந்த பாண்டியன் அதை கையில் எடுத்து வாட் இஸ் திஸ் மகனே சாண்டில் ஈ என்று எடுத்தான். ஓட்டம் அறைக்குள் சென்றுதான் மூச்சு வாங்கி நின்றான். அங்கே கட்டிலில் மல்லாக்கப்படுத்து ஒரு கால் மேல் இன்னொரு கால் போட்டு ஆட்டிக்கொண்டே ஒரு கையை தலைக்கு அடியில் கொடுத்து மற்றொரு கையில் ஒரு பிட்டு துணியை வைத்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருந்தான் நகுலன். அடடா, பய வகையா சிக்கிட்டான் போலவே. டேய் நகுலா அடேய். தேவனின் குரலில் நடப்புக்கு வந்தவன் வேகமாக கையில் இருக்கும் துணியை மறைத்து கொண்டான், தன் ஷார்ட்ஸ் பாக்கெட்டில் போட்டு. ரீல் 10 நிமிஷம் ஆகுது. ஏண்டா என்னத்தை மறைக்கிறவன் காட்டு. டேய் ஒன்றும் இல்லடா. நட்புனா என்னன்னு தெரியுமா தேவா உனக்கு? நண்பன்னா என்னன்னு தெரியுமா தேவா உனக்கு? அப்படியே கண்ணாடியை பார்த்து கேளு. ஏன்னா தேவா உன் பேரு தான். அடை பார்த்தா என்கிட்டயே பேச்ச மாத்திரியா? சபா, ஏண்டா மொக்க போடுற? எப்படியும் உன்கிட்ட சொல்லாம இருப்பேனாடா? நான் என்ன உன்ன மாதிரி நினச்சியா? ஆசையாக குட்டி மாட்டி கொடுத்தாலேன்னு எடுக்க போனா அங்கே என்னைய முறைச்சி தள்ளிட்டு இப்போ போய் தனியாக விருந்தே சாப்பிட்டுட்டு வந்திருக்க போல. எதே விருந்தா? பாவி மக, ஒரு குச்சி மிட்டாய் கூட கண்ணில் காட்டலடா. தூ அல்ப நாயே. மடிச்சு விட்ட சட்டை கையில் குட்டிமா கண்மை ஒட்டி இருக்கு பாரு, தொடச்சிக்கோ. அடச்சை இவளை, அது எப்படிடா என்னைய மட்டும் அக்கு வேற அணி வேற எல்லாரும் விடாம கண்டுபிடிச்சிடுறீங்க என்றவன் காலையில் அவளை பார்த்ததிலிருந்து அடுத்து அர்ஜுன் அழைப்பு விடுத்து பேசியது இப்பொழுது வந்ததும் தந்தை கண்டுபிடித்தது என்று ஒன்று விடாமல் ஒப்பித்தான். அஹஹா, தப்பு செஞ்சா தெரியாம செய்யணும். எப்படி 2 வருஷமா சார் லவ் பண்ணிட்டு சுத்துறீங்களே அப்படியா? இல்லை இப்போ அவன் மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களே அப்படியா? நமக்கெல்லாம் இதெல்லாம் வராதுப்பா. அப்படியே எல்லாம் தெரிஞ்ச டேஷ் மாதிரி பேசாத. மறைக்கிறவன் எதுக்குடா எங்களுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லணும், இப்போ நடக்கிற சண்டை வரைக்கும்? ஏன்னா நீ ஏன் பார்த்தா அசிங்கமா ஏதாவது சொல்லிட போறேன்டா. அதை விடு. நயில் கூட ஜலபுல ஜங்ஸா, அவ ட்ரெஸ் துணி தானே உன் கையில் இருக்கிறது. ஆமாம், ராட்சசி. முதல்ல இருந்து காதலிக்க வைக்கிறா. ஹஹா, ஸ்வீட் பொண்ணுடா அவ. என்ன சலிப்போ. நேரில் பார்க்குறப்போ என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவா தெரியுமா? ஒன்றுமே பண்ணலடா. உதட்டை பிதுக்கியது வளர்ந்த குழந்தை. அடிங்க, ஓடி போயிடு. நல்ல பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு இப்போ புலம்புறான் என்ற தேவன் அப்படியே அங்கிருந்த சோபாவில் சரிந்தான். தன் குந்தூஸ் நினைவில் தலையணியை கட்டிக்கொண்டு தேவனை பார்த்து தலையில் அடித்து கொண்ட நகுலன் மீண்டும் கட்டிலில் படித்து இன்று காலையில் நடந்த நிகழ்வுகளில் தன் காதலியின் நினைவிலும் விரகதாபம் கொண்டான்.
காலையில் கிளம்பி பேருந்து நிலையத்திற்கு சென்றவன் முன்னே குறுக்காக ஒரு புல்லட் வந்து நின்றது. ஹெல்மெட் கலட்டாமலே அது யாரென்று புரிந்தவன் தலையை கோதி திரும்பி சிரித்து கொண்டான். இரட்டைக்கால் போட்டு இடமில்லாதவன் போல் ஓட்டும் ஆளின் முதுகை இடித்து கொண்டு அமர்ந்தவன் ஒவ்வொரு வேகத்தடைக்கும் இடுப்பை கசக்கி எடுத்தான். கொஞ்சமாச்சும் கூச்சப்படுறாளா பாரு ஜடம். வண்டியை ஓட்டும் நதியா காதில் கேட்க முணுமுணுத்தான். ஸ்விங்கம் என்ற உதடுகள் பேச மறுத்ததுவோ கண்ணில் அணிந்திருக்கும் கூலர்ஸை கலட்டி சட்டையில் தொங்க விட்டவள் பக்கவாட்டில் இருக்கும் கண்ணாடியின் வழியே நகுலனை பார்த்தாள். அம்மாடியோ, கண்ணெல்லாம் சிவந்து அவளின் ஆசை நரம்புகள் வெடித்து கொன்று நின்றது. மீண்டும் அதே போல் ஒற்றை கையில் கண்ணாடியை கண்ணில் மாட்டிக்கொண்டாள். பின்னால் அமர்ந்திருந்தவனுக்கோ வெட்க புன்னகை. உவகை கொண்ட மனதை சமன் செய்ய தெரியாமல் தலையை அங்கும் இங்கும் அசைப்பது, சிகையை கோதுவது, மூச்சை இழுத்து விடுவது என்று தவித்து கொண்டு இருந்தான் என்றால் வண்டியை ஓட்டி கொண்டு வந்தவளோ பச்சையாக தன் இணையை சைட் அடித்து கொண்டு இருந்தாள், அவனுக்கே தெரியாமல். அம்மனிக்கு காதில் ப்ளூடூத் வேறு. அதில் ஒற்றை பிடுங்கி தன் காதில் மாட்டியவன் அவள் முதுகை தன் அகண்ட மார்பினால் துளைத்து கொண்டிருந்தான். வண்டியை ஓட்டி கொண்டே அலுப்பு தெரியாமல் இருக்க அவள் கேட்கும் அத்தனையும் வைப்பாடல்கள் தான். பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டுக்குச்சு மாமா, இப்ப புடிச்சு அதை அடக்கி வைக்க கிட்ட வரலாமா, தோட்ட கிளி கூட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு மாமா, அந்த பூட்ட ஒரு சாவி வச்சு பூட்ட தர மாமா, பஞ்சாங்கோ நீ பாரு, பந்த காலும் நீ போடு, ஓ மார்பில் சாயாம தூங்காது கண்ணு, என்னதான் பிடிச்சு மெல்லத்தான் அணைச்சு முத்தந்தான் நித்தந்தான் வச்சுத்தான் கொஞ்சனும். பாட்டு வரிகள் ஓட அது இருவருக்கும் பொருந்தி போக சரியாக அந்நேரம் ஒரு வேகத்தடை வர இவளும் பிரேக் போட நகுலன் இதழ்கள் சரியாக அவனின் ஹெல்மெட்டுக்கும் சட்டைக்கும் இடையில் இருந்த பின்கழுத்தில் கீழே நச்சென்று இச்சு வைத்தது. என்னடி மொறப்பு, லிப்ஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு, பிரேக்னா உன் இஷ்டத்துக்கு அழுத்துவியா பாரு, உன் வேர்வெல்லாம் என் உதட்டில் உப்பு கரிக்குது என்றவன் நாவு உதட்டை ஈரம் செய்தது. உதடு திட்டியது அவளை. ஆனால் கண்ணோ பிச்சு பிச்சு தின்றது பெண்ணை. அப்பொழுதும் தினாவட்டாக திரும்பி கொண்டு வண்டியை கிளப்பியவள் அதற்கு பிறகு ஒரு முறை கூட பிரேக் பிடிக்கவில்லை. தடக் தடக் என்று புரட்டி எடுத்ததுதான் தேனி வரை சென்றாள். உள்ளுக்குள்ள எத்தனை எலும்பு ஒடிஞ்சதுன்னு தெரியலையே. சிங்கப்பூருக்கு போய் பீமங்கிட்ட சொல்லி தான் ஒட்ட வைக்கணும். ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ராட்சசி, ஒரு ஸ்பீடு பிரேக்கு கூட நிப்பாட்டாம மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இப்படி குலுங்க கூட்டிட்டு வந்துட்டாளே என்றவன் திட்டிக் கொண்டே அவன் வேலையாக அரசு மருத்துவமனை சீஃப் டாக்டரை பார்க்க சென்றான். ஓகே மிஸ்டர் நகுலன், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இந்த கிராமத்தெல்லாம் தூக்கி நிறுத்தணும். அரசு மருத்துவமனைன்னு தான் பேர், டேக்ஸ் வாங்குறாங்க தான், ஆனால் இங்கே சிகிச்சை எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம கோரிக்கைன்னு மனு ஒன்று கொடுத்தா அமௌண்ட் கொடுத்தாச்சான்னு ஒரு பதில் வரும். அந்த அமௌண்ட்டில் பாதி கூட நமக்கு கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. நடுவில் என்ன நடக்குது, யார் எடுக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் மக்களுக்கு உதவி முழுசாக போய் சேருதானா? கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். எவ்வளோதான் கை காசு போட்டு நம்மளே செய்கிறது. அவ்வளோ வசதி இருந்திருந்தா நாங்கள் ஏன் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை கட்டிட்டு அழுகணும்? ப்ரைவேட்டாக ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி குறைஞ்சபட்ச கட்டணத்தில் சேவை செஞ்சுருக்க மாட்டோமா? இங்கே இருக்கிற டாக்டர் நர்ஸ் எல்லாமே மிடில் கிளாஸ் தான். அவங்களோட சம்பளத்தை நம்பி தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வர வருமானம் எங்களோட செலவை தாண்டி மிச்சம் எடுத்து வைக்கிறது, ஏதாவது அந்த நேரத்துக்கு வர பேஷண்ட்டுக்கு உதவியா இருக்கட்டும்னு கொடுக்கறது தான். அதனால இது போல யாராவது வாலண்டியர்ஸ் வந்தால் நாங்கள் ரொம்ப அமோகமாக வரவேற்க காத்திருக்கோம். ஓகே டாக்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க. கேம்ப் நடக்க போகிற ஒரு மாதமோ இங்கே எத்தனை நாள் நாங்கள் ஸ்டே பண்ணிக்க போகிறோம்னு தெரியல. ஆனால் அதுக்கான செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் டாக்டர். டாக்டராக நான் மட்டும்தான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு ஹெல்ப்புக்கு நர்ஸ், அதுவும் ஒரு கம்ப்ளீட் நர்ஸ் வேணும். எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் தான். இங்கே கேம்ப் போட்டிருக்கோம், ஃப்ரீயாக பார்க்குறோம், ஃப்ரீயாக டேப்லெட் தரோம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிறது நீங்கள் தான்.
ஓகே டாக்டர், என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன். நாளைக்கே ஆரம்பிக்கலாம். நல்ல நாள் பார்க்கறதுக்கு இதில் என்ன இருக்குது? நல்ல விஷயம் பண்ண போகிறோம். எங்களுக்கு 1 month தான் டைம். மிஞ்சி போனால் ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுக்குள்ளே எங்களால் எந்த அளவுக்கு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ உதவி செய்யணும்னு தான் நோக்கமே. மெயின் ஏரியா, ஸோ பிரச்சனை வராமல் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க டியூட்டியை பார்த்துக்குவாங்க. நீங்கள் பக்காவாக நாளைக்கு டியூட்டி நர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை. ஓகே டாக்டர், தேங்க்ஸ். நகுலன் கைக்குலுக்களுடன் அங்கிருந்து விடை பெற்று கொண்டான். உடனே தன் அன்னைக்கு அழைத்தவன் இடம், காவல், நண்பர்கள் என்று மதியம் வரை அனைத்தும் பரபரப்பாக முடித்தான். நகுலன் எந்த அளவுக்கு சாப்பாட்டு ராமனு மற்றும் தூங்கிக் கொண்டே இருக்கும் சோம்பேறியோ அதே அளவுக்கு வேலை என்று வந்துவிட்டால் அதை நிமிஷத்தில் முடிக்கக்கூடியவன். அவன் உடம்பில் எப்படித்தான் அவ்வளவு சுறுசுறுப்பு, பரபரப்பு வரும் என்று தெரியாது. சராசரியாக ஒருவர் 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை அரை மணி நேரத்திற்குள் முடித்து விடுவான். அரசு மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கும் டீ கடையில் நின்று டீயை வாங்கி மிடராக குடித்து கொண்டு அங்கு இருந்து அங்கும் இங்கும் துரிதமாக செயல்படும் நகுலனை தான் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். டேய், எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒன்று சாப்பிட்றேங்கிற, இல்லை தூங்குற, வேற வேலையே இல்லையாடா உனக்கு? என்னடி இப்படி சொல்லிட்ட? நீ மட்டும் பக்கத்தில் வந்து பாரு, முழு நேரமும் சூப்பராக வேலை செய்வன் என்று காதுக்குள்ளே நகுலனின் குரல் கேட்க சட்டென்று நினைவுக்கு வந்தவள் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். ஐயையோ, வரும்போது நல்லா தானே இருந்தா, இப்போ எதுக்கு முறைக்கிறா என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டவன் அவள் அருகே வந்து மீண்டும் அவர்கள் பயணம் நாகர்கோயில் நோக்கி சென்றது. கிட்டத்தட்ட 4 மணி நேர பயணம். வரும் பொழுதும் அவள் எதுவும் பேசவில்லைதான். முறைப்பது போல் பாவனை காட்டினால்தான். ஆனால் அவள் உடல் மொழி கூறியது அந்த முறைப்பிற்கு பின் இருக்கும் காதலை. ஆனால் இப்பொழுது உண்மையாகவே கோபமாக இருக்கிறாள். அவள் உடல் விரைப்பு அதை சொல்லுகிறது. அப்படி என்ன இந்த அரை நாள் கேப்பில் நடந்தது என்று இல்லாத மூளையை தட்டி தட்டி யோசித்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதேபோல் வீட்டில் விட்டுவிட்டு அவள் கிளம்பும் பொழுது தேங்க்ஸ் சொல்ல வாயெடுத்தவனை முறைத்து கொண்டே வேகமாக வண்டியை முறுக்க அவள் மனம் போல் அவளுடைய உடையும் அவனுடைய ஒட்டிக்கொள்ள நினைத்தது போலவோ கழுத்தை சுற்றி போட்டு இருந்த சால்வையில் பாதி அவன் கூர் மோதிரத்தில் மாட்டிக்கொண்டு அவனோடே கிழிந்து சென்றது. அதையும் திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அம்பு 20. ஹாய். எப்போதும் போல் வீட்டுக்குள் சென்று தன் அறைக்கு சென்ற உடனே அலைபேசி எடுத்து குறுஞ்செய்தி அனுப்பினாள் மாலினி தர்மனுக்கு. என்ன, கையிலேயே வைத்திருப்பான் போலும். உடனே பதில் அளித்தான். பிஸியா? இல்லை. அது டாக்டரே, எப்போது வீட்டுக்கு போனதும் மெசேஜ் பண்ண சொல்லுவீங்களே, அதான் பண்ணேன். அது தனியாக பஸ்ஸில் போகும்போது. இன்னைக்கு நான் தானே உன்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டேன். கோவமா என் மேலே? ஆமாம். டூ லேட். அதான். என்ன லேட்? புரியாது மூக்கை சுருக்கி குறுஞ்செய்தி சென்றது. எனக்கு 30 வயசு. தெரியும் டாக்டரே. பின்ன இவ்வளோ லேட்டாவா வருவாங்க? எங்கே வந்தேன்? ஒன்றுமே புரியல டாக்டர். மண்டு, நீ என் லைஃப்பில் வந்ததை சொன்னேன்டி. ஓ, எதே? டியூப்லைட். யோ, பதறிட்டேயா? கொஞ்ச நேரத்தில் உசிரே போயிடுச்சு தெரியுமா? பாருடா, என்னை அவ்வளோ பிடிக்குமா பாப்பு? விரல்கள் வெண்ணெய் தடவி தட்டச்சு செய்தான் போல வார்த்தைகள் வலிக்கி சென்றது. பிடிக்காமல 2 வருஷமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். வாய்க்குள் முணுமுணுத்தவள், அது என்ன பாப்பு? பாப்பாதான் பாப்புவா மாறிடுச்சு. அது ஏனோ? அதெல்லாம் அப்படிதான். நம்பவே முடியல டாக்டரே. நிஜமாவே என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன? ஏண்டி இத்தனை சந்தேகம்? இல்லை, நீங்கள் 6 அடிக்கும் மேலே உயரம். நான் உங்கள் நெஞ்சுக்கு தான் இருப்பேன். குள்ளம். அதான் லிஃப்டில் ஒட்டி நின்னப்ப பார்த்தேனே. நெஞ்சு முட்டி நின்ற தன் குட்டச்சியை அவ்வளவு பிடித்தது. நீங்கள் நல்ல சிகப்பு, அழகு. நான் கொஞ்சம் சுமார் தான். அதை பற்றி உனக்கு என்னடி கவலை? நான் பார்த்துக்கிறேன். அப்போது வீட்டில் ஈஸி தான். என்ன வயசு தான் ரொம்ப இடிக்குது. இருந்தாலும் உனக்கே ஓகேனா எனக்கு டபுள் ஓகே. இன்னொன்று சொல்லணும் பாப்பு, இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ தொடர்ந்து படித்து முடிச்சு லைஃப்ல அடுத்த மூவ் பேசிக்கலாம். அடுத்த மூவ்னா
அடிங்க, அப்படியே பேச்சில் ஆரம்பிக்கிறியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? படிக்கிற வேலையை மட்டும் இப்போதைக்கு பாருன்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டரே. அவசரமாக ஓடி வந்து நின்றான் தர்மனின் தனிப்பட்ட உதவியாளர். ஓகே பாப்பு, நைட் கால் பண்ணுறேன், தூங்கிடாத என்றவன் அழைப்பை துண்டித்துவிட்டு, சொல்லுங்க குமார், அது என்ன சொல்லுங்க. மெடிசன் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங். வாட்? அது கடைசியாக பீமன் டாக்டர் கிட்ட தான். அதான். சரி, இப்போ எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? நம்ம ஆராய்ச்சி கூடத்திலிருந்து எனக்கு கால் வந்தது. சொல்யூஷன்லாம் மாற்றி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. வச்ச பிளேஸ் விட்டு கொஞ்சம் மாறி இருக்கு. அதனால் ஃபார்முலாவை ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுங்கன்னு சொன்னார். எதே? ஹை கான்ஃபிடென்ஷியல் ஃபார்முலாவை ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்புகிறதா? அவங்களுக்கு கொடுத்த டாக்குமெண்ட் என்ன ஆச்சு? சிஸ்டமில் ஏற்றிருப்பாங்க தானே? இல்லை டாக்டரே, எல்லாமே அழிஞ்சு இருக்கா. யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சிசிடிவியில் எதுவுமே பதிவாகலை. ஓ ஷிட். பீமன் டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா, அவன் என் தம்பி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். அவங்கிட்ட எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும். இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல, மீதி நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் என்ற அந்த உதவியாளரை அனுப்பி வைத்தவன் தன்னுடைய சுழல் நாற்காலியில் இங்கும் அங்குமாக சுற்றி கொண்டு, இது எப்படி சாத்தியம்? எவ்வாறு இது நடந்திருக்க கூடும்? யார் இதற்கு உதவி செய்திருப்பார்? எப்படியும் இங்குள்ள ஒருவரின் உதவியின்றி இது எதுவுமே சாத்தியமில்லை. முதலில் யார் உதவி செய்திருப்பார்? ஏன், எதற்காக உதவி செய்திருக்க வேண்டும்? நான் அவ்வளவு அஜாக்கிரதையாக எப்படி விட்டேன்? பீமனை அழைத்தான் இன்டர்காம் மூலம். எஸ் டாக்டர். அடுத்த 5 நிமிடத்தில் உள்ளே வந்தான் பீமன். டேய், என்னடா நடக்குதுங்க? என்னாச்சுன்னா, அண்ணனின் டே என்ற அழைப்பிலேயே புரிந்து கொண்டான் ஏதோ அவசரம், முக்கியம் என்று. ஒன்றும் இல்லை, நம்ம அடங்கிய ஃபைல் எடுத்துட்டு வா. ஓசி மெர்டினிப் என்பதை தான் இவர்கள் என்ற தனி மொழியில் கூறிக்கொள்வார்கள். தன் அறைக்கு ஓடி வந்த பீமன் அப்பொழுது கூட தன்னிடம் இல்லை, அதனால் தான் அண்ணன் தேட சொல்கிறான் என்பதெல்லாம் புரியவில்லை. தான் வைத்த இடத்தில் ஒவ்வொன்றாக தேடி தேடி சோர்ந்து போனவன் அது தன்னிடம் இல்லை என்பதை தாமதமாக தான் புரிந்து கொண்டான். தன்னுடைய மடிக்கணினியை எடுத்து அதிலே இருப்பதை எடுத்துக்கொண்டு செல்லலாம், பிறகு அண்ணனிடம் கூறிக்கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது அந்த ஃபைல்டர் எம்டி என்று வந்தது. இத்தனை வருடமாக இதே தொழிலில் இருப்பவனுக்கு நடந்ததை புரிந்து கொள்ளும் அளவிற்கெல்லாம் பெரிதாக யோசனை இல்லை. கண்டிப்பாக 3வது நபர் வந்து தங்களுடைய மருத்துவ ஃபார்முலாவை திருடி சென்றிருக்கிறார்கள் என்பது வரைக்கும் புரிந்தது. ஆனால் அது யார் என்றுதான் புரியவில்லை. இந்த மருந்தின் கூறுகள் அவன் துறையில் நிறைய போட்டிகள் இருப்பதை அவன் அறிவானே. இவ்வளவு பெரிய பொறுப்பை தன்னிடம் நம்பி ஒப்படைத்திருக்கிறார்கள். இப்படி அஜாக்கிரதையாக விட்டுவிட்டோம் என்ற குற்ற உணர்வு தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரே வாரத்தில் கண்டுபிடித்து அவர்களை அடித்து வெளுக்க தங்களால் முடியும். அதனால் நம்பி கொடுத்த வேலையை தொலைத்து விட்டேன் என்ற குற்ற உணர்வு மட்டுமே அவனுக்கு இருந்தது. இதை செய்தவர் மட்டும் யார் என்று தெரியட்டும், தன் கையால் தான் அவனுக்கு தவசம் என்று கை முஷ்டியை மடக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்தினான். அண்ணா, அது சாரி, விடு. அந்த சைக்கோக்கு கால் பண்ணி சொல்லிடு. ஐயோ அண்ணா ப்ளீஸ். டேய், அவன் உன்னை விட ஒரு வயசு கம்மிடா, உனக்கு தம்பிடா. அவனை பார்த்து ஏன்டா இப்படி பயப்படுற? அவன் பேசுகிற வார்த்தைக்கு எனக்கு டிக்ஷனரியே தேவைப்படும். என்ன பேசுகிறான்னு புரியாது. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி, முதல்ல ரூமுக்கு போகலாம் வா. அங்கே தான் ஆரம்ப திருட்டு நடந்திருக்கு. எப்படியாவது ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கும். யார் வந்துட்டு போனாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ரூமில் இருந்து செக் பண்ணுவோம் வா. சரி என்று இருவரும் பீமன் அறைக்குள் சென்றார்கள். அங்கு கபோர்ட், லேப்டாப் என்று அத்தனையும் ஒன்றுவிடாமல் சோதித்தவர்களுக்கு யாரும் வந்த சுவடு தெரியவில்லை. பின்பு தர்மன் தன்னுடைய மருத்துவமனைக்கு சொந்தமான கைரேகை நிபுணரை வைத்து சோதிக்கும் போது அங்கு பீமனின் கையச்சு தவிர ஒருவனின் தடயமும் தட்டுப்படவும் இல்லை. முதல் தோல்வி சற்று இருவருக்குமே பயம் கொள்ளதான் செய்தது. எப்படியும் கண்டுபிடித்து விடலாம் என்று இருந்தவர்களுக்கு இடியாப்ப சிக்கலாக சுத்துமோ என்ற ஐயம் கூடவே வந்தது. அடுத்த நாட்களில் ஆராய்ச்சி கூடத்திற்கு சென்று பார்க்கலாம் என்று யோசித்துவிட்டு அப்படியே வண்டியில் செல்லும் வழியில் அன்னையிடம் கூறி அர்ஜுனிடம் தகவலை சொல்ல வேண்டும் என்று முடிவு எடுத்து கிளம்பினார்கள். மா, சொல்லு தர்மா, டியூட்டி நேரத்தில் கால் பண்ணியிருக்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு அர்ஜென்ட். என்னாச்சு? அங்கே யாருக்கும் ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்மளோட சம்பந்தமான எல்லா ஃபைலும் டாக்குமெண்ட்டும் திருடு போயிருக்கு. வாட்?
திருட்டா? நம்ம ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தரோட ஹெல்ப்போட தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நல்லா தெரியுது. ஆனால் இத்தனை பேரில் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியலன்னு சொன்னால் அது எவ்வளோ முக்கியமான மெடிசன் கோட்னு தெரியும் தானேடா? தெரியுமா? அதான் இப்போ நானும் பீமாவும் நம்மளோட ஆராய்ச்சி கூடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்கேயும் நிறைய கொலாப்ஸ் நடந்திருக்குன்னு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. பீம் கூட்டிட்டு போறியா? அப்போ ஹாஸ்பிட்டல்? ஷட், வெயிட் மாம் என்ற தர்மன் பீமனிடம் திரும்பி, நீ ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோடா, நான் போய் அங்கே செக் பண்ண வேண்டியதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். 2 பேரும் கிளம்பி போனால் அவ்வளவு நல்லா இருக்காது. ஓகேண்ணா என்றவன் மீண்டும் மருத்துவமனையிலேயே இறங்கி கொண்டான். பீமன் தன் அறைக்கு சென்றவன் எதையும் நினைக்க மறந்து இதை செய்தது யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டே அமர்ந்திருந்தான். பின்பு நினைவு வந்தவனாக, இது ரவுண்ட் செல்லும் நேரம் என்று கோட்டை தூக்கி மாட்டிக்கொண்டு கழுத்தில் ஸ்டெத்தோஸ்கோப் போட்டு ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே நடந்தான். சரியாக இவன் லேபை தாண்டி செல்லும் போது அங்கு கணினி முன் அமர்ந்திருந்த இனியா யாரிடமோ போன் பேசிவிட்டு இவன் காலடி சத்தம் கேட்டு அவசரமாக அழைப்பை துண்டித்துவிட்டு எழும்பி நின்றாள். ஹஹா, என்ன இனியா அட்டென்ஷன்ல எந்திரிச்சு நிற்கிறீங்க? ஹெச்ஓடியை பார்த்த ஸ்டூடெண்ட் மாதிரி. இல்லை டாக்டர், அது சும்மா தான் கால் பேசிட்டு. நோ ப்ராப்ளம், சும்மாவே இப்படி எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பீங்க? பேஷண்ட் இருக்கும் போது ரிப்போர்ட் கொடுக்காம மொபைல் நோண்டிட்டு இருந்தால் தான் தப்பு. ஃப்ரீயாக இருக்கும் போது மொபைல் யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. யூ கேரி ஆன் என்றவன் சின்ன சிரிப்போடு கடந்து விட்டான். நடந்து கொண்டே யோசித்தவனுக்கு சாதாரண அழைப்பை துண்டித்திருந்தால் எதற்காக இத்தனை பதட்டம், இவ்வளவு படபடப்பு? வேறு ஏதேனும் தவறு இருக்குமோ? நான் வரும்பொழுது அவள் அழைப்பை துண்டித்தது போல் இல்லையே, கணினியை போட்டோ எடுத்துக்கொண்டிருந்தது போல் தானே இருந்தது. செக், இருண்டவன் கண்ணுக்கு அரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி. ஹாஸ்பிட்டலில் இருக்க யாரோ தான் நம்ம இந்த திருட்டுக்கு துணையாக இருக்காங்கன்னு யோசிச்சதுனால எல்லாரையும் சந்தேகப்படுறேன் போல. அவ ஏன் இனியா, ஏன் அன்பிற்கு இனியவள் என்று உள்ளுக்குள்ளேயே கூறிக்கொண்டவன் புன்னகை புரிந்து கொண்டு அதை கடந்து விட்டான். நம் உள்ளுணர்வு நமக்கு ஏதேனும் ஒன்றை அறிவுறுத்துமாம். அதை பிடித்து சென்றால் பாதிக்கு பாதி சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அதை குழப்பிவிட்டு நம்மளும் குழம்பிக் கொள்வது தானே இங்கு வாடிக்கை. அதுபோலதான் பீமனுக்கு இனியாவை பார்க்கும் பொழுதும் கடக்கும் பொழுதும் அவனின் உடலில் ஏற்படும் சிறு நடக்கத்தை பார்க்கும் பொழுது பீமனின் உள்ளுணர்வு அவளிடம் ஏதோ தவறு இருக்கிறது, அதை ஆராய்ச்சி செய் என்று அறிவுறுத்துகிறது. ஆனால் அவனுக்கு புதிதாக முளைத்த காதலினால் அதனால் அவள் மேற்கொண்ட நம்பிக்கையினால் அதை சுலபமாக கடந்து விட்டான். அவளை பற்றி முழுதாக விசாரிக்காமல் தன் உள்ளுணர்வின் குரலுக்கு செவி சாய்க்காமல் தவறவிட்டது எவ்வளவு பெரிய மடமை என்று பின்னாளில் அவன் புரிந்து கொள்வான். அப்பொழுது புரிந்து என்ன பயன்? தொடர்ந்து அம்புகள் உங்கள் செவிக்குள் எய்யப்படும். அதுவரை காத்திருங்கள். இந்த கதை என் குரல்ல பிடிச்சிருந்தா கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை மறக்காம தட்டி விடுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.